சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/8/2025 சனிக்கிழமை, ஆடி மாதம் 17ஆம் நாள். அஷ்டமி திதி காலை 7:24 வரை. அதன் பிறகு நவமி திதி. விசாகம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது நல்ல நாளாக அமையும். அதை போலவே இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய உயரிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. உண்மையிலேயே 6, 11ஆம் இடங்களில் பாவர்கள் இருந்தார்களாலே அவர்கள் இருக்கின்ற காலகட்டங்கள் வரைக்குமே அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். இன்னைக்கு தான் இல்லை, இன்னும் கிட்டத்தட்ட 1.5 மாதம் 40 நாட்களுக்கு மேலாக இந்த இடத்துல 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பாகவே மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்ல முடியும். எதிலிருந்து ஒரு பாதுகாப்பு? கடனிலிருந்து பாதுகாப்பு, நோயிலிருந்து பாதுகாப்பு. உங்களை பிடிக்காமல் ஏதாவது பின்னால் குழிபறிக்கிற வேலையை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் உங்களை ஜெயிக்கவே முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நல்ல தன்னம்பிக்கை அமைப்புகள், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள்னு மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. இது இன்னும் 1 மாதம் வரைக்குமே நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 3ஆம் இடத்துல இன்றைக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது. எதிர்பாராத நல்ல நன்மைகள், அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. பாக்கியஸ்தானம் ரொம்ப வகையில் வலுவாக நல்ல அமைப்பில் இருக்குது. அவருடைய வயதிற்கு ஏற்றார் போல என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ இது வரைக்கும் இது கிடைக்கிறதுக்கு எனக்கு தடையாக இருந்தது. ஒரு நல்ல படிப்பு படிக்க முடியல, நல்ல வேலை பார்க்க முடியல, நல்ல தொழில் செய்ய முடியல, திருமணம் கூட இன்னும் தட்டி போய்கிட்டு இருக்குதுங்க, நல்லா நடக்கலைங்க, எதுவும் ஒரு சிறப்பான அமைப்பில் எனக்கு நல்லாவே இல்லை, படித்ததற்கு ஏற்றாற் போல எதுவும் இல்லை, வேலைக்கு ஏற்றாற் போல எதுவும் இல்லை என்கின்ற அளப்பில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அதிர்ஷ்ட குறைவாக ஒரு நிலையில் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நல் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. எதுக்கெடுத்தாலும் டாக்டர்கிட்ட தாங்க ஃபீஸுக்கு மெடிக்கலுக்கு போக வேண்டியிருக்கு, டாக்டருக்கு போக வேண்டியிருக்கு, ஆஸ்பத்திரினே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோங்க என்கின்ற மாதிரியாக வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்பது போன்ற ஒரு வீண் விரைய செலவுகளை அது அடிக்கடி செய்து கொண்டிருந்த மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள், வருமானத்தை கொஞ்சம் சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்களும் கூடுதலாக வரக்கூடிய தன்மை என நிறைவான நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு இதை விட நல்ல நன்மைகளை நிச்சயமாக சொல்ல முடியுங்க. இதுவரைக்கும் கணவர் பேரில், குழந்தைகள் பேரில் இருந்து வந்த ஒரு அதிருப்தி, மனக்கலக்கம், அதுவும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இருந்து வந்த ஒரு இரட்டைத்தன்மை, வேலையிலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீட்லேயும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்கின்ற மாதிரியாக 2 பக்கமும் அல்லல் பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே ஒரு நல் மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியும் சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய செவ்வாய் இன்றிலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். பொதுவாகவே 7க்குடையவர் 5ஆம் இடத்தில் மாறி இருக்கிறது என்பது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்திலையும் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நெகட்டிவ் தன்மையை அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ பெரிய சோதனைகள் எதுவுமே இல்லை என்றதை தெல்ல தெளிவாக சொல்லிடலாம். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன் குருவோடு இருக்கிறாரு. 8ஆம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் வலுத்திருக்கின்றன. காசு பணத்துக்கு இது வரைக்கும் இருந்து வந்து அப்படியே தடையெல்லாம் விலகி இருக்கு என்கின்ற நிலைமையில் எதுவும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, அப்படியே நல்லதுகளாகத்தான் நடந்துருமா, ஏதாவது ஒரு செட்பேக்குன்னு சொல்லப்படக்கூடிய பின்னடைவு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவகத்தில் இன்றைக்கு செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு சேர தொடர்புகள் ஏற்படக்கூடிய தன்மையில் பிள்ளைகளால் ஏதாவது ஒரு மன வருத்தம், மன கஷ்டம், பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்க முடியலையே, அதை செஞ்சு கொடுக்க முடியலையே, அல்லது தோளுக்கு மேலே வளர்ந்துருச்சு புள்ள, இதை செய்ய மாட்டேங்குது, அதை செய்ய மாட்டேங்குது, நம்மளுடைய இஷ்டம் நம்முடைய விருப்பம் ஒன்றாக
ஒன்றாக இருக்குது. அவங்க டேஸ்ட்டை என்னன்னே புரிஞ்சிக்க முடியல. நான் வளர்ந்த காலம்லாம் வேறு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்த மரியாதை வேறு, இன்றைக்கி பாருங்கள் அவங்க நமக்கு கொடுக்குற மரியாதை வேறு என்கின்ற மாதிரியாக வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு பிள்ளைகளை பற்றிய ஒரு சின்ன சின்ன மன அழுத்தம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை பார்க்க முடியாத ஒரு சூழல். பிள்ளை தூரத்தில் இருக்கிறாரு, நினச்சவொடனே கிளம்பி வரக்கூடிய அமைப்புகளில் அவர் இல்லை. வெளி மாநிலத்தில் இருக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஏதேனும் ஒரு சூழ்நிலை அங்கே இருந்துக்கிட்டு கஷ்டப்படுறாரா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்றாரு, திரும்பி வர மாட்டேன்றாரு. வயசான காலத்தில் எங்களுக்கு அவர் மட்டும்தானே ஆதரவு என்கின்ற மாதிரியாக ஒரு குழப்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட ஒரு வாரத்திற்குள்ள பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு இப்போது இருக்குதுங்க. இன்றிலிருந்தே அடுத்த வாரம் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்தே யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட அந்த பங்கு சந்தையில் ஏற்கனவே கொஞ்சம் காசு பணம் விட்டுட்டேன், அவங்களுக்கெல்லாம் இழந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய பெறக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. எதையும் சாதிக்கக்கூடிய நாளாகவே, எதிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபத்தினர் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த நாள். மிதனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு மாதத்திற்கு மேலாக 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். கூடவே சனியின் பார்வையும் 4ஆம் இடத்திற்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்துட்டாலே வீடு, வாகனம், தன் சுகம் மற்றும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மனக்கவலைகள், நம்முடைய கையை மீறி இந்த இடத்துல விஷயங்கள் நடக்குதே என்கின்ற மாதிரியான ஒரு சோதனையான அமைப்புகளை உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் கவலைகள். வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டோம், வீட்டிற்கான பண விஷயம்லாம் செட் பண்ணிட்டு தான் வச்சோம், என்னாட்ட பணம் கட்டோம், தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹோப் கொடுத்தவர் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கும்போதே கையை விரிக்கிறாரு. இதுக்காக எப்படி பண்ணுறது? வீட்டை கட்டுறதை நிறுத்துறதா அல்லது பணத்தை வேறு வகையில் புரட்டுறதா? இந்த மாதிரியான சில விஷயங்கள். சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகனத்தில் ஏதாவது கோளாறுகள் வரக்கூடிய அமைப்பு, அதனால் ஒரு செலவுகள். இன்னும் சிலருக்கு அம்மாவுடைய தேவையை நிறைவேற்றி வைக்க முடியாத ஒரு சூழல். அம்மா எனக்கு இதை பண்ணி கொடுறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உரிமையோடு கேட்கும்போது, பெற்ற தாயை விட இந்த உலகத்தில் உசந்தது வேறு எதுவும் இல்லைங்களே, அம்மாவுக்கு போய் டக்குன்னு போய் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு தான் மிதன ராசிக்காரர்களுக்கு வரும். ஆனால் சூழ்நிலைகளை பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, தாய் கேட்பது வேற ஒன்றாக இருக்கிறது, நம்ம சக்திக்கு மீறினதாக இருக்குது அல்லது நமக்கு கைக்கு அடங்காமல் இருக்குது என்கின்ற மாதிரியாக அம்மா கேட்டதை செய்ய முடியலையேன்ற வருத்தமும் இன்றைக்கு சாயந்தரம் வரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான குழப்ப சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் ராசியில் இன்றைக்கி சுக்கிரனும் குருவும் வலுவாக இருக்கிறார்கள் இல்லையா, எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு. முதல்ல கொஞ்சம் குழம்புனாலும், முதல்ல கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், பிற்பாடு என்ன வந்தாலும் பரவாயில்ல, இதை செஞ்சு முடிச்சிருவோம்ன்ற மாதிரியான ஒரு மனோதைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் உற்சாகமாகவே செயல்படக்கூடிய சூழல் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ராசிநாதன் இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 2ஆம் இடம் என்றது பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். குடும்பத்தில் இதுவரைக்கும் குழப்பம் இருந்தவங்க, மனைவி சார்ந்த விஷயங்கள், கணவன் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் சில விஷயங்கள் இருந்தவங்க, கணவர் இப்படி நடந்துக்கிறார், மனைவி இப்படி நடந்துக்கிறார், இதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே என்று இருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலேயே சில முடிவுகள் தேடி வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்குள்ளேயே, அடுத்த ஆவணி மாதத்திற்குள்ளேயே திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஃபிக்ஸான ஒரு விஷயங்கள் நடந்துடும். ஒன்று நிச்சயார்த்தம் நடக்கிறது, அல்லது இந்த வருஷத்துக்குள்ளேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்ன்ற மாதிரியான வாழ்க்கை துணை யார் என்கின்ற ஒரு அடையாளம் தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக, நல்ல ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு முதல் நிலை சுபரான, அதாவது எந்த விஷயத்திலையும் கெடுதலே பண்ண மாட்டார், உங்களுக்கு யோகத்தை மட்டும்தான் பண்ணுவார்னு இருக்கக்கூடிய முதல் கிரகமான செவ்வாய் இன்றைக்கு 3ஆம் இடத்திற்கு நல்ல இடத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு அவர் 3ஆம் இடத்திலே இருப்பார். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் செவ்வாய் இருக்கும்போது அபரிமிதமான நல்ல பலன்களை தருவார் என்பதை ஜோதிட சாஸ்திரம் முழுமையாகவே சொல்லுதுங்க. அப்போ இந்த அமைப்பில் என்ன இந்த 1.5 மாதத்தில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, தைரிய வீரியம் அதிகமாகக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் குழப்பமாகவே இருந்து கொண்டிருந்த சில சூழ்நிலைகளுக்கெல்லாம் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு மனோதிடம் வரக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல அமைஞ்சிருக்குதுங்க. ஒவ்வொரு நிலையில் கடந்த 3 வருஷமாகவே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேங்க, வருமானம் குறைஞ்சி போச்சு, கடன் அதிகமாகி போச்சு, ஹெல்த்து நல்லா இல்லை, எந்த ஒரு விஷயத்துலேயும் முட்டுக்கட்டையாகவே இருக்கிறது என்கின்ற மாதிரியாக
கடந்த 3 வருடமாக 2 வருடமாக இயல்பாகவே இருக்க முடியலையே, வீடும் நல்லால, வேலையும் நல்லால, தொழிலும் நல்லால, எல்லா விதத்திலும் மன அழுத்தம் என்கின்ற நிலையில் இருந்தவர்களுக்கு இன்று முதல் நல்ல படிப்படியான மாற்றம். ராஜயோகாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரிய வீரியம் வரக்கூடிய தன்மை என ஒரு கடகராசிக்காரர்களுக்கு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இது இன்னும் ஒரு மாதத்திற்கு அபரிதமான ஒரு அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். செலவு செய்கிறதுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கியாங்க செலவு பண்ண முடியும். ஒரு வருமானம் வரத்தானே செய்யும். செலவு செய்வீங்க அப்படின்றதுக்கு இடையில் ஒரு மறைமுகமான அர்த்தம் என்னென்னா, வருமானம் வருது, ஆனால் அந்த வருமானத்தை சேர்த்து வைக்க முடியாமல் செலவு செய்வீங்க என்கின்ற தன்மைகள் தான். தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இப்போது கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்படும். தம்பி தங்கைகளுக்கு அதை பண்ண முடியலையே, எதை பண்ண முடியலையேன்னு இருந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போது அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா தூர பயணங்கள் அமையக்கூடிய தன்மை. ஏற்கனவே சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, என்னையும் கூப்பிட்றாங்க, நான் போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன். டக்குன்னு இந்த முடிவை தெளிவாக எடுத்து அதன் மூலமாக பெரிய வருமானங்கள் வரக்கூடிய சூழல். இங்கே இருந்தாலே இவ்வளவு தாங்க சம்பளம் கிடைக்கும், அங்கே போனால் 10 மடங்கு 5 மடங்கு பெரிய சம்பளம். ஆகவே வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை. அதற்கான விசா இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே வரக்கூடிய சூழல் என கடகராசிக்காரர்களுக்கு நிறைய அளவில் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய, வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் இனிமையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோக கிரகமான செவ்வாய் இன்றையிலிருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இந்த 2ஆம் இடத்தில் இருக்கிறதுன்றது பணவரவுகளை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல இடம். தொட்டது தொடங்கும் அப்படின்னு கூட ஒரு நல்ல விதமாக சொல்லிடலாம். இன்னும் ஒரு 40-45 நாளைக்கு 2ஆம் இடத்திலேயே அவர் இருப்பார். பாக்கியாதிபதியாகிய 9ஆம் அதிபதியாகிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு பண வரவுகள் வரலையோ அந்தந்த இடத்துலலாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்களே. நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு காசு, ஒரு பெனிஃபிட் எனக்கு வரணும்ப்பா, எல்லாருக்கும் ஒரு 4 பேர் சேர்ந்து செஞ்சோம், மற்ற 3 பேருக்கு அந்த காசு கிடச்சிருச்சு, எனக்கு மட்டும் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கிறாங்க, அல்லது எனக்கு மட்டும் இது மாதிரி இருக்குது என்கின்ற மாதிரியாக பண வரவிற்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. மிக பெரும்பாலும் இன்னொன்று கூட சொல்லிடலாம், இது வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தில் கொடுத்து வைத்திருந்த பணம் திரும்ப வரல, அவர்கிட்ட போய் இப்படி மாட்டிக்கிச்சு, இவர்கிட்ட போய் இப்படி மாட்டிடுச்சு, தெரியாதனமாக கடனாக தான் கொடுத்தேன், வட்டிக்கு கூட கொடுக்கல, நான் கொடுத்தது அவருடைய அவசரத்திற்கு, என்னுடைய அவசரத்திற்கு அதை திருப்பி கொடுக்க மாட்டேன் என்கின்ற மாதிரியாக பண விஷயத்தினால உறவு பகையாயிடுமோ என்கின்ற மாதிரி, நட்பு பகையாயிடுமோ என்கின்ற மாதிரியாக தயங்கி இருப்பவர்களுக்கு ஒரு தெளிவான முடிவுகள் உங்களுடைய பணம் உங்களுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு யோக சுப ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையில் ஒரு புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவங்க, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மாதத்திற்கு நல்ல பேரும் புகழும், ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது இதைவிட மேலாக கூடுதல் வருமானங்கள் வரக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல செவ்வாயும் 11ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் வலிமையான ஒரு அமைப்பில் இருப்பது எதிலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தை போல் அல்லாமல் இதில் இப்படி பார்க்கணுமே, அதில் இப்படி பார்க்கணுமேனு குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக ஒரு பாயிண்ட் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போது சிம்மராசிக்காரர்கள் செயல்படுவீங்க. ஒன்றும் ஆகாது, இந்த வருஷம் முழுக்க நமக்கு நல்லா இருக்கும், அடுத்த வருஷமும் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது, நம்ம போட்டிருக்கிற பிளான் இப்படித்தான் இருக்குது, இந்த பிளானை சரியாக ஒர்க் அவுட் ஆகும் என்கின்ற மாதிரியாக எல்லாம் வெற்றியை நோக்கி நிறைவை நோக்கி என்கின்ற மாதிரியாக நல்ல ஆரம்பம் உள்ள ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றிலிருந்து ராசியிலேயே உட்கார்றாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து சனி வேறு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் பாருங்கள், செவ்வாயும் சனியும் ராசியோடு தொடர்பு கொண்டால் என்ன நடக்கும்? கொஞ்சம் கோபதாபங்கள், எரிச்சல் போன்ற விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. சுற்றி நடக்கிறதுனா என்னங்க? குடும்பத்தில் நடக்குமா, தொழிலில் நடக்குமா? தொழில் ஸ்தானத்தில் பாருங்கள், குருவும் சுக்கிரனும் அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்குது. லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசிநாதன் புதனும் 11ஆம் இடத்துல வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆக வீட்டில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. வீட்டில்னா
கல்யாணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி மூலமாக ஏதாவது ஒரு மன கஷ்டம் வரக்கூடிய சூழல். இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு, இந்த அம்மா இப்படி பண்ணுதே, நமக்கு தெரியாமல் எதனா பண்ணுறாங்களா, அல்லது நம்மளுடைய இதை இப்படி பண்ணுறாங்களா, நம்மளை போட்டு ஒரே ஸ்ட்ரெஸ் ஆக்குறாங்களே என்கின்ற மாதிரியாக வீட்டுக்குள் ஏதேனும் மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நடைபெறக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஆனால் வீட்டில் நடக்கிற விஷயங்களை அப்படியே வெளியில் காட்டிக்காமல் வெளியில் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றன. 10ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகத்திலிருந்து ராசிநாதன் 11ஆம் இடத்துல சூரியனோடு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பனையான சமாச்சாரம். என்ன காசு பணம் அப்படியே நல்ல விதமாக வரும், உழைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பண வரவுகள் வரக்கூடிய, உழைப்பை விட கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம உழைக்கிறது இவ்வளோதாங்க, 1000 ரூபாய் கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன், 2000 ரூபாய் கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் திடீர்னு ஒரு 5000 ரூபாயாவே கிடைச்சிருச்சுங்க என்கின்ற மாதிரியாக பணவரவுகள் கொஞ்சம் அதிகம் வந்து உழைப்பு சார்ந்த விஷயங்களில், வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பரவாயில்ல நீங்கள் நல்லா பண்ணுறீங்களே என்கின்ற மாதிரியாக வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை தொழில் ரீதியிலான அமைப்புகளில் கொஞ்சம் மறக்கடிக்கக்கூடிய, மறந்து விடக்கூடிய சூழல்கள் நல்லபடியாக உருவாகக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் பாவகத்தில் இப்போது சனி இருப்பது என்பது உங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள். பெண்வழி உறவுகள்லையும் அல்லது காதல் போன்ற உறவுகளையும் இப்போது கசப்புகள் இந்த ஒரு மாதத்திலே ஏற்படும். நான் எதிர்பார்த்த மாதிரியாக இவர் இல்லை என்கின்ற மாதிரியான அமைப்பு. சிலருக்கு மட்டும் அக்கால் தங்கைகளின் மூலமாக கொஞ்சம் கோபதாபங்கள். என்ன இருந்தாலும் அவர்களுக்கு நான் இவ்வளவு செஞ்சனே, ஒரு நன்றி மறந்துட்டு இப்படி பண்ணுறாங்களே, அக்காவுக்கு நான் தேவையானதை பண்ணேன், தங்கச்சியை கூட பாப்பா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நான் நல்ல விதமாக பண்ணேன், ஆனால் என்னை சகோதரனாக அவங்க புரிஞ்சிக்கவே இல்லையே என்கின்ற மாதிரியான ஒரு சகோதர கருத்து வெற்றுமைகள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2-7க்கு அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். ஏதாவது செவ்வாயினால் ஏதாவது இது வருமா, செலவுகள் வருமா, சண்டை சச்சரவுகள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் ஏதேனும் இருந்தாலும் கூட தகுந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவில் மற்ற கிரகங்கள் வலுவாகவே இருக்கின்றன. ஆகவே செலவை கண்டு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லாத ஒரு சூழல் கண்டிப்பாக இப்போது இருக்குங்க. அதனால் எல்லா நிலைமைகளையும் மனமுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் என்பதால் அனைத்து அமைப்புகளும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்துல ராசிநாதனும் குருவும் வலிமையாக இருப்பது என்பது தொட்டது துலங்கக்கூடிய மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. செவ்வாய் 12ல் இருக்கிறனால சகோதரர்களால் கொஞ்சம் கருத்து வேற்றுமை அல்லது அண்ணனுக்கோ தம்பிக்கோ இதை செஞ்சு கொடுக்க வேண்டுமே என்கின்ற ஒரு நிர்பந்தம். என்ன இருந்தாலும் என்னுடைய அண்ணனுக்குத்தானே செய்கிறேன், என்னுடைய தம்பிக்குத்தானே செய்கிறேன் என்கின்ற மாதிரியாக மன திருப்தியோடு அங்கே சகோதரர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேயே ஒரு மாதத்திற்குள்ளேயே அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வலுவாக இருப்பது அரசு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலாக இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். கடந்த காலத்தில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தவங்க ஒரு பட்டா கேட்கணும், ஒரு உதவித்தொகை கேட்கணும், மாதாந்திர உதவித்தொகை அல்லது அந்த முதியோர் உதவித்தொகை, இந்த மாதிரி அரசிடமிருந்து ஏதேனும் உதவிகள் கேட்டு அதற்கான மனு கொடுத்திருப்பவர்களுக்கு இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்களோ அது முழு நிறைவாக அரசு அதிகாரிகளின் மூலமாக வரக்கூடிய நல் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு 10ல் சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய அரசு வேலை பற்றிய கனவுகள் நனவாகக்கூடிய தன்மை. சிலருக்கு மட்டுமே கிழக்கு திசையில் வெளிநாடுகள் வெளிமாநிலங்களுக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழல், கிழக்கு திசையில் போகிறவங்களுக்கு விசா கிடைக்கலன்ற எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு அந்த விசாவிற்கான அனுமதிகள் வரக்கூடிய சூழல் என பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சில விரயங்களை தவிர்த்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல ராசிநாதன் வலுவாக அமர்ந்திருக்கிறார். இன்னும் ஒரு 45 நாட்களுக்கு, குறைந்தது ஒரு 40 நாட்களுக்கு அவர் அங்கேயே இருப்பார். ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருப்பது என்பது பெரிய கொடுப்பனை. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் ராசிநாதன் நீச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாதமாக ஒரே மனக்குழப்பத்திலே இருந்தீங்க இல்லையா? அந்த குழப்பத்திற்கெல்லாம் தீர்வுகள் விடைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அங்கே 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் மறைந்திருந்த
இருந்தாலும் கூட 2ஆம் பாவகம் அதீத சுபத்துவத்தை பெறுவதால் வருமானத்திற்கும் குறைவில்லை. இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டியாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுக்கு வேணும்னே எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க, நம்மளை எங்கேயாவது இடத்துல சிக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய, அவர்களை வெற்றி காணக்கூடிய 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது இன்னும் சில வாரங்களுக்கு அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கும் என்பதை கண்டிப்பாக காட்டுதுங்க. இன்னையிலிருந்தே அதற்கான நல்ல ஆரம்பங்களும் நிச்சயமாக அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நடக்கும். கூடுதலாக சகோதர மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, காவல்துறை, இராணுவம் போன்றவைகளுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான படிப்படியான சில அனுமதி கிடைக்கக்கூடிய சூழல், அல்லது ஏற்கனவே தேர்வு எழுதி முடிவுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்புகள், மத்திய அரசு பணிக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஐயா, ஏதாவது நெகட்டிவ் அமைப்புகள் சாதகமாகவே சொல்கிறீங்களே, ஏதாவது ஒன்று மனதிற்கு பிடிக்காதது ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல இன்றைக்கு சனி செவ்வாயோடைய பார்வை தொடர்புகள் இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய ஒரு மன வருத்தம் இன்றைக்கி லேசாக வருங்க. ஒரு மத்தியானத்துக்கு மேலே புள்ள படிக்கத்தான் போதா, வேறு ஏதாவது செய்தா, அல்லது வேலையில் நல்லா தான் இருக்கா, அல்லது இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருக்குது, ஆனால் நம்ம கஷ்டப்படுவோம்னு நினச்சி அதை மறைக்கிறாங்களா என்கின்ற மாதிரியாக இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களை பற்றிய ஒரு கவலை மட்டும் லேசாக வருங்க. அது கூட 6 மணிக்கு பிறகு பிள்ளைங்ககிட்டேருந்து வர தகவல் மூலமாக பிள்ளைய நேருக்கு நேராக பார்த்ததற்கு பிறகு உண்மையிலே நம்ம குழந்தைகளுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க என்கின்ற ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திருப்தியான மனப்பான்மை இருக்கக்கூடிய, எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் இப்போது தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 10ஆம் இடத்துல வெகு நல்ல அமைப்பில் மாறி இருக்கிறார். கிட்டத்தட்ட 40-45 நாட்களுக்கு தொழில்துறையில் பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. தனுசு ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு, இனிமேல் படிப்படியாக நல்லா இருக்க போகிறீங்க என்கின்ற மாதிரியாக ஒரு தொழிலில், வேலையில், வியாபாரத்தில் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இப்போது படிப்படியாக நடந்துக்கிட்டு வருதுன்றதாங்க உண்மை. அதுவும் 7ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருந்து இப்போது ராசியை பார்த்து கொண்டிருப்பது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை, மனோதைரியம் போன்றவைகளை கொடுக்கும். எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஆனோம், ஒரு இடத்துல யாரை நம்பி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு கடனாகிப்போச்சு, ஒரு நோயாகிப்போச்சு, ஒரு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, ஏதேனும் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோமா என்கின்ற மாதிரியாக முன்னர் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே அப்படியே மனசுக்குள்ளே அசைப்போட்டு எதை செய்யக்கூடாது என்பதில் ஒரு தெளிவான திடமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் அதிபதி இன்றைக்கு 8ஆம் வீட்டில் அவர் பாக்கியாதிபதி கூட இருக்கிறது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் ஃபுல்லாகவே பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற விஷயங்களில் கடுமையான நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்தவங்க, லட்சக்கணக்கான பணத்தை இழந்தவங்கன்னு தனுசு ராசிக்காரங்களில் அவங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப நிறைய பேர் போன வருஷம் ஃபுல்லாக சோதனைகளை தாங்க அனுபவிச்சிங்க. பண வருமானம் இல்லை, அதை விட வருமானம் இல்லாததை விட நஷ்டம் அதிகமாயிடுச்சு என்கின்ற சூழல்கள் எல்லாம் இந்த மாதத்திலிருந்து, இன்றிலிருந்தே அப்படியே படிப்படியாக மாறும். ஏற்கனவே எந்த இடத்துல பணம் போச்சோ அந்த இடத்துலையே, தொலைச்ச இடத்துல தான் தேடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக இதில் நான் பணத்தை சம்பாரிச்சே ஆவேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதில் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கட்டிடம் சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட்டு, பூமி சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்கள் இந்த 1.5 மாதத்தில் நிச்சயமாக வருங்க. 10ல் செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள், இந்த லெபார்டரி வச்சுருக்கிறவங்க, மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க, ஃப்ளாட்டு கட்டி விற்கிறங்க ஆனால் ஒன்றும் சரியாக இல்லைங்க என்கின்ற அமைப்புகள், ஒரு நிலத்தை இது வாங்கி மொத்தமாக வாங்கி நான் ஃப்ளாட்டு போட்டு விற்கிறேன், அதுவும் சரியாக இல்லைங்க, மெத்தனமாக மெதுவாகத்தாங்க தொழில் நகர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியாக சரியாக தொழில் அமைப்புகள் இல்லையே என்கின்ற கவலையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, வருமான வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது 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 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது
மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே 8ஆம் இடத்திலிருந்து சாதகமற்ற பலன்களை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுன்றது ஒரு நிலையில் ஒரு பக்கம் பார்த்தா பணவரவிற்கு நல்ல ஏற்ற ஒரு நிலைமை. செவ்வாய் உங்களுக்கு 4க்கும் 11க்கும் உடையவர். லாபாதிபதி இன்றைக்கு பாக்கியத்தில் போய் அமர்றது என்பது இதுவரைக்கும் தடையாக இருந்த வருமானங்கள்லாம் நல்லபடியாக வரும் என்பதை காட்டுது. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் என்பதையும் ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு உண்டு. தொழில் முயற்சிகள், ஒரு கூட்டு தொழில் பண்ணுறேன், ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தொழிலையும் அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம், பங்கு பிரிவினைகள்லாம் பிரிக்கிறதுக்கு இப்போ வாய்ப்புகளே இல்லை. என்னதான் நம்ம தப்பு பண்ணாலும் அண்ணன் தூக்கி விடுவார், அல்லது அண்ணன் எதனா பண்ணார்னா நம்ம இப்படி பண்ணலாம் என்கின்ற மாதிரியாக சேர்ந்து செய்ய வேண்டிய தொழில் அமைப்புகள், குடும்ப தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை மகரத்தினருக்கும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ பெரிய அளவில் அந்த ஒரு மாதத்துக்கு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கை கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு. தந்தையின் சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய சொத்துக்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அப்பா கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா மக்களால் பிரச்சனைகள் வந்திருக்குங்க. ஒன்றை சரியாக செய்ய விட மாட்டேன்றாங்க. 2 கை தட்டினா தானங்க ஓசை, அதை அவங்க புரிஞ்சிக்காமல் நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் எப்படின்ற மாதிரி என்னை அவங்க வழிக்குத்தான் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. நான் தான் இதில் கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு தான் அதிகமாகும்னு கொஞ்சம் பிடி கொடுக்காமல் இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு முடிவெடுக்க முடியாமலும் பிடிகொடுக்காமலும் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அவர்கள் திரும்பக்கூடிய அமைப்பு என சொந்த அமைப்புகளிலேயே சொந்தக்காரங்கள் மத்தியிலேயே பெயர் புகழ் எடுக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் வரக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மட்டும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவலைகள் இருக்கும். 6ல் குரு சுக்கிரன், அதை போலவே 9ல் செவ்வாய் என்பது மருத்துவ செலவுகளுக்கு அடிகோலக்கூடிய சில விஷயங்கள். இந்த ஒரு 20 நாள் 30 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு உறுப்பினர் அல்லது தந்தை, வயதான தந்தை ஒருவர் மூலமாக மருத்துவ செலவுகள் வந்தாலும் கூட அதிகமான வருமானத்தின் மூலமாக அனைத்தையும் ஈடுகட்டக்கூடிய ஒரு சுப ஆரம்ப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து வந்த செவ்வாய் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இது உண்மையிலே கொஞ்சம் சாதகமற்ற ஒரு நிலைமை தான். ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு 5லிருந்து குரு பகவான் ராசியை பார்ப்பதால் பெருத்த கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துடாதுங்க. இன்றைக்கு 2 8ஆம் இடங்களில் சனி செவ்வாய் சேர்ந்திருக்கின்ற அமைப்பு பணம் வருவதற்கு தடை செய்யக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி உறவுகளில் ஏதாவது ஒன்று, இவங்க எப்படி பண்ணுறாங்களோ அவங்க எப்படி பண்ணுறாங்களோ, குடும்பத்தில் நான் தான் மூத்தவன் ஆனால் மற்றவங்க யாருமே நம்மளை கேட்க மாட்டேன்றாங்க, அல்லது நம்முடைய விஷயத்திலேயே குழந்தைகள் விஷயத்தில் குடும்பம் என்பது அண்ணன் தம்பி அம்மா அப்பா மற்றும் மனைவி கணவன் போன்ற உறவுகள், குழந்தைகளுடைய உறவுகள் சார்ந்தது இல்லையா. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல உங்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த தசையின் மூலமான காரகத்துவங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையுங்க. ஆயினும் லக்னம் ராசி போன்றவைகள் வலுவாக இருந்தால் அதை நீங்கள் சமாளிப்பீர்கள் என்பதன் அடிப்படையில் 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இப்போது கண்டிப்பாக எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் உண்டு. பணவரவில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து யாருக்கிட்டையும் ஏமாறாமல் அடுத்தவர்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்காமல், உதாரணமாக ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து விடுறத கூட தகுதியான ஆட்கள்கிட்ட பணத்தை கொடுத்து விட்டு பார்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் கோபம் வரக்கூடிய சூழல்கள் வரும். அந்த கோபத்தின் மூலமாக மிக முக்கிய ஒருத்தரை எதையாவது கொஞ்சம் திட்டிட்டு மனசு வருத்தப்பட வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எதுக்காக நம்ம இவரை திட்டணும் என்கின்ற மாதிரியாக ஒரு விஷயத்தை முன்னால் செஞ்சுட்டு பின்னால் வருத்தப்படக்கூடிய சூழல் இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் 8ல் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு வெளிப்படையாக எதையும் பேசாமல், யாருக்கும் தேவையில்லாமல் ஒரு வாக்குறுதி கொடுத்துடாமல், ஒருத்தர் செஞ்சிட்டார் அப்படின்றதுக்காக அவரை கோவப்பட்டு ஒரு திட்டிடாமல், ஏன்னா உண்மையிலே ஒரு அடி அடிச்சிட்டா கூட மறந்துடுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த வார்த்தை உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் நிதானமானவர்கள், பொறுமையானவர்கள், எதையும் யோசித்து செய்வீர்கள் என்றாலும் கூட இந்த மாதிரியான தற்காலிக கிரக மாற்றங்களின் மூலமாக பட்டுன ஒரு கேரக்டர் மாறக்கூடிய சூழ்நிலைகளை இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுத்துருங்க. ஆகவே எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய சூழல், மற்றவர்களிடம் பேசும் பொழுது அக்கம் பக்கம் கவனித்து யாரிடம் எதை பேசுகிறோம், இந்த இடத்துல இது தேவைதானா என்பது போன்ற
பேச்சு சார்ந்த விஷயங்கள், சொல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோக கிரகமான செவ்வாய் 9 குடையவர் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. பொதுவாக கோணாதிபதி கேந்திரத்தில் உட்கார்ந்து யோகாதிபதியாக இருந்து ராசியை பார்ப்பது என்பது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்மச்சனியின் தாக்கத்தினால கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் நடந்துராதுங்க, உங்களை மீறி எதுவும் நடந்துராது, பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது என்பதற்கான மனசுக்குள்ளேயே ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றமாக இன்றைய செவ்வாயின் மாற்றம் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு 40 நாட்களுக்கு மேலாக 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது ராஜயோக பார்வை என்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்துல இப்போது குருவும் சுக்கிரன் அமர்ந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதும் ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒரு அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை நிறைய கிரகங்கள் பார்க்குது. இதுவரைக்குமே வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஃபுல்ஃபில்னு சொல்லப்படக்கூடிய முழுமையாக எதுவும் இல்லை. நல்லா தான் வேலை செய்கிறேன், சம்பளம் வர மாட்டேங்குது, மேலதிகாரி நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, அல்லது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என் மேலே பொறாமப்படுறாங்க, தொழில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வருமானம் சுத்தமாக இல்லை. இந்த மாதிரியாக இருக்கின்றவர்கள் எல்லாருக்குமே வேலை, தொழில் அமைப்புகளில் நீங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாற்றம் இன்னும் ஒரு 40 நாட்களுக்குள்ளே முழுமையாக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு சிறப்பு நன்மைகளை, வருமானம் தாங்க, நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஒட்டுமொத்தமாக 3 மாத வருமானத்தை ஒரே மாதத்தில் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த செவ்வாயின் மாற்றத்தினால் ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே பெரியவர்கள் எல்லாருக்குமே சிறப்பான நன்மைகள், சகோதர சகோதரிகளின் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள், கட்டிடங்களின் மூலமான லாபங்கள் வரக்கூடிய தன்மை என செவ்வாயின் காரகத்துவங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஒரு இளைய பருவத்தினருக்கு இப்போ மன அழுத்தங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே இப்போது சனி போய்கொண்டிருப்பதால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்வது, ஏது செய்வது, என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கிறதே என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக மற்ற எல்லா அமைப்புகளையும் சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய சுப ஆரம்ப நாளாகவே, நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. நிறைய பேர் மனசில் ஒரு சந்தேகம் இருக்குங்க. இந்த பொது பலன்னு சொல்கிறோம் இல்லையா, குருப்பெயர்ச்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், இதெல்லாம் பொதுவான பலன்கள்னு சொல்கிறாங்களே. இந்த பொதுவான பலன்களை சிலருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்லா இருக்கிறதில்ல. சிலருக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க, அவங்க நல்லா இருக்குது. இதை என்னன்னு பார்த்தா இதையும் தாண்டி ஜாதக பலன்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னங்க ஜோசியத்தில் ஒரு குழப்பமாக இருக்கே. அப்போ இந்த பொது பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய ராசி பலன்கள் அமைப்புடைய ஒரு எல்லை என்ன என்பதில் பெரிய குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் 2 விதமாகத்தான் இப்போது இந்த பலன்கள் சொல்லப்படுகின்றன. பொது பலன்கள் என்பது இந்த 10-15 கோடி, ஒரு ராசியில் எப்படியும் 10 கோடி பேர் 15 கோடி பேருக்கு மேலே பிறந்திருப்பீங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே குரு பயிற்சி இப்படி இருக்கும், சனி பயிற்சி இப்படி இருக்கும், ராகுகேது பயிற்சி இப்படி இருக்கும் என்று சொன்னாலும் கூட அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா. அந்த ஜாதகத்தில் நிறைவான அவர் பிறந்ததிலிருந்து அவர் அந்திம காலம் வரைக்குமே இந்த மாதிரியான பலன்கள் என்பது ஜோதிடத்தில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த தீர்மானிக்கப்பட்ட ஒன்று எப்போவுமே நடக்குங்க. அந்த முக்கியமான ஜாதக பலன் தாங்க சரியாக இருக்கும். உண்மையில் ஒரு வண்டிக்கு 2 சக்கரங்கள் தேவைப்படுகின்றதைப் போல 2 இந்த ஜாதக பொது பலனும் இந்த கோச்சார பொது பலனும் இணைஞ்சதாங்க ஜோதிட பலன். ஆக உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை துல்லியமாக சொல்லக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தின் வழியே வந்திருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய லக்னத்தின் படி நடக்கக்கூடிய அந்த பலன்கள் தாங்க ஒரு ஃபிக்ஸ் ஆனது. அப்போ அந்த பொது பலன் எதுக்குங்க சொல்கிறாங்க? நிறைய பேருக்கு ஜாதகமே இல்லைங்க, அவங்களுக்கு லக்னம் தெரியாதுங்க, ராசி
ராசி தாங்க தெரியும். நான் இந்த ராசியில் பிறந்ததாக எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க, இந்த நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாதகம் எழுதலை. என்னைக்கு நான் பிறந்தேன்றதே இன்னும் துல்லியமாக தெரியாத ஒன்றாக இருக்கிறது. பிறந்த காலத்தில் சிறு வயதில் எங்கள் அம்மா அப்பா இந்த ராசி இந்த நட்சத்திரம்னு சொன்னதன் அடிப்படையில் அந்த ராசியை வைத்து பார்ப்பவர்களுக்கு ஜோதிடம் எதையாவது ஒரு ஆறுதலான ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லணும் இல்லையா? அப்படி ஏற்பட்டதாங்க உண்மையிலேயே இந்த ராசி பலன் சொல்லக்கூடிய அமைப்பு. உண்மையை சொல்லப்போனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்கும் என்று பொதுவாக குரு பெயர்ச்சி சொல்லுவதும் சனி பெயர்ச்சி சொல்லுவதும் ஒரு நிலையில் ஒரு 30% இல்லைன்னா 40% தான் சரியாக இருக்குமே தவிர, பெரும்பாலான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகப்படி அந்தந்த கிரகங்கள் 9 கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் தசாபுக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒன்றை வைத்து எப்படி நடத்தி கொண்டிருக்கிறதோ அதுதாங்க கரெக்டான ஃபிக்ஸான. இன்றைக்கு இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு நல்ல மன சந்தோஷங்கள் இருக்கும், மனைவி கணவன் மூலமான இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை நீங்கள் துல்லியமாக அறிவதற்கு ஜாதக பலன் தாங்க கை கொடுக்குமே தவிர, இந்த வருஷம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் திருமணம் ஆயிடும்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் அப்போது அந்த குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி பலன்களின் அடிப்படையில் திருமணம் ஆகாமல் அடுத்த வருஷம் கூட திருமணம் ஆகுங்க. ஆனால் அந்த திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் துல்லியமாக தசாபுக்திகளின் அடிப்படையில் கண்டிப்பாக பார்த்துடலாங்க. ஆக இந்த பெயர்ச்சி பலன்கள் என்பது பொதுவான ஒன்றாகத்தான் இருக்கும். ஒரு 30% அது ஓரளவிற்கு எல்லோருக்குமே சரியாக வரும். ஆனால் துல்லிய பலன் என்பது அவரவர்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலான பலன்கள் நிறைய அளவிற்கு அந்த தசாபுக்திகளின் அடிப்படையில் துல்லியமாகவே இருக்கும் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.